ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் வள்ளுவத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதற்கு வள்ளுவர் என்ன சொல்றார்னா, இறைவனுடைய பாதார விந்தங்களை எவன் ஒருத்தன் வணங்கவில்லையோ, இறைவனை வணங்கவில்லையோ, அவனுக்கெல்லாம் தலை இருந்து கூட பிரயோஜனம் கிடையாது. காது இருந்தாலும் அது கேட்காத காதுக்கு தான் சமம். கண் இருந்தாலும் காணாத காட்சியை காண்பதற்கு சமம். வாய் இருந்தாலும் ஊமைதான். இப்பேற்பட்ட செயல்கள் தான் ஈடுபேறுமே தவிர இதனால் தலை முதற்கொண்டு எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்றதை ஆணித்தரமாக சொல்வார். எதுக்காக இந்த கடவுள் வழிபாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்னா, கடவுள் ஒன்று இருப்பதை நம்புவதில் தான் மனிதன் மனிதனாகவே வாழ்கிறான். நாம் ஏதாவது தப்பு செய்தால் இறைவன் நம்மளை தண்டிப்பான். அதனால் நம்மளுக்கு பிற்கால வாழ்க்கையிலையோ நடைமுறையில் கலியுக வாழ்க்கையிலையோ இறைவனை நம்பினால்தான் மனிதன் மனிதனாகவே வாழ முடியும். ஏதாவது தப்புகள் செய்தால் நமக்கு மேம்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அதை நம்மளை கண்காணிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்குமுறையாக வாழ முடியும். இப்போது சாதாரணமே நினச்சி பாருங்கள், நாம் செய்கின்ற தவறுகளுக்கு எந்த தண்டனையுமே இல்லைன்ற மனப்பக்குவம் வந்தால் ஒருத்தனை வெட்டினி சாவறதை தவிர இந்த உலகத்தில் நடைமுறையில் எதுவுமே வராது. அக்கா தங்கச்சிக்கு வெளியில் நடக்க முடியாது, பொருள் நாம் வெளியில் எடுத்துன்னு போக முடியாது, ஏமாற்று தொழில் வஞ்சகம்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்து ஈடுனா 10-15 வருஷத்துலேயே உலகமே அழிஞ்சிடும். ஏன்னா அவன் கடவுளுக்கு பயப்பட்டால்தான். மற்றவனுடைய மனைவியை பார்த்தா தப்பு, மற்ற குடும்பத்து பெண்களை பார்த்தால் தவறு. நாம் நேர்மையாக சம்பாதிக்க வேணும், கலப்படம் செய்து எந்த பொருளையும் விற்கக்கூடாது, கிடைச்ச காசை வச்சு குடும்பம் நடத்தணும், அநாகரீகமாக குடும்பங்கள் நடத்தக்கூடாது. நமக்கு சமுதாய பலம் இருக்குன்னு ஏழைகளை துன்புறுத்தி அவங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிறதோ, நமக்கு அரசியல் பலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எந்த பலமே இல்லாதவனை நாம் நம்ம வழிக்கு கொண்டு வரதோ, இப்பேற்பட்ட அராஜகமான செயல்களெல்லாம் ஈடேறும். இதற்கு தான் சின்ன வயசில் இருந்தே சும்மா ஒரு சின்ன தப்பு பண்ணாடோ சாமி கண்ணை குத்திடும், நீ கரெக்டாக பொய் சொல்லக்கூடாதுன்னு குழந்தைகள்லாம் பயமுறுத்தி வளர்ப்பாங்க. அதே மாதிரி இளைஞனோட ஆன்மீகத்தில் திருப்பதற்காக விவேகானந்தர் பலவிதமான அற்புதமான விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கார். இது நம்ம இந்து மதத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்திலேயும் கிறிஸ்தவம், பௌத்தம், சமணம், இஸ்லாம், எந்த மதம் எடுத்தாலுமே சின்ன குழந்தையிலிருந்து சாகர வரலையும் இறைவனுக்கு பயப்பட்டால் நாமும் நல்லா இருக்கலாம், மற்றவங்களும் நல்லா இருக்கலான்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இறைவனுக்கு கண்டி நாம் அஞ்சாமல் இருந்தால் சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்களால் நாம் ஏதோ ஒரு நல்ல வழியில் சம்பாதிக்கிறோம், 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறோம், அதை எடுத்து வீட்டில் வைக்கிறோம்னா நம்மளோட பலசாலி அந்த ஊரில் நிச்சயமாக இருப்பான். அவனை பார்த்து 10 பேர் பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, கைக்கூலிங்க 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. நமக்கு ஜாதி சப்போர்ட்டே இருக்காது, ஊர்லேயே 2 ஆள் இருப்போம். நாம் நிம்மதியாக வாழ முடியுமா? அத்தகைய ஆட்கள் எல்லாம் இந்த சமுதாயமே இறைவனுக்கு பயந்து வரதால் அவனுடைய பணத்தை நாம் திருடக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாதுன்ற மனப்பக்குவத்தோடு இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே, இந்த பிரபஞ்சமே, உலகமே இயங்கிறதால தான் நாமளாக நடக்க முடியுது. இல்லைன்னா நான் சொன்னது சும்மா சாதாரணமான பண விஷயம். நல்ல அழகான அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா? எவ்வளவோ அரசியல் பலம், அரசாங்க பலம், சமுதாய பலம், ஜாதி பலம் உள்ளவெல்லாம் என்ன பண்ணுவாங்க நினச்சி பாருங்கள். இதுக்குத்தான் அடிப்படையிலேயே அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு இறை நம்பிக்கையை எல்லார் மனதிலையும் விதைச்சாங்க. அது எந்த மதமாக இருக்கட்டும், அதுக்காக நாம் பெருமைப்பட வேண்டும். இப்போ நாத்திக கருத்துக்கெல்லாம் வலுப்பெற்று வருது. இந்த வலுப்பெற்று வரதுடைய விபரீதம் தான் நாட்டில் அராஜகங்கள்லாம் அதிக அளவில் நடக்குது. குறிப்பாக இந்த காதல் திருமணங்கள், ஒத்துக்கொள்ளாத திருமணங்கள், அதாவது எந்த விதமான பேலன்ஸுமே இல்லாத
பெரிய ஐடி நிறுவனத்தில் பொண்ணு வேலை செய்யும், சாதாரணமான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கும். அவன் டெய்லி 80 ரூபா 100 ரூபா சம்பாதிப்பனாக இருப்பான். அந்த இளமை வேட்கையில் அந்த ஒரு தாக்குதலால் வீட்டை விரோதித்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இங்கே வந்து இறைவனை நினச்சி நம்ம அப்பா அம்மா நம்மளுக்காக கஷ்டப்பட்டாங்க, நாம் காதல் திருமணங்கள் செய்தால் நம்முடைய தங்கச்சியுடைய வாழ்க்கை பாதிக்கும், அதனால் அவருடைய வாழ்க்கைக்கு நாம் சூன்யம் வைக்கிறோன்றதை இந்த பெண் உணர மாட்டாள். ஏன்னா நாத்திக கருத்துக்கள் அதிகமாக பரவ காதல் என்பது இந்த நாத்திகத்தினுடைய பெரிய வெளிப்பாடாக இன்றைய சூழ்நிலையில் பலவிதமான மீடியாக்களில் வர்றதால் அதற்கு ஆதரவாக சில அறிவற்றவர்கள் பேசுவதால் நிறைய சங்கடங்கள்லாம் ஏற்படுது. காதலில் எப்போ வரணும்? கல்யாணத்துக்கு பிறகு வரணும். அதுதான் உண்மையான காதல். இன்றைக்கி ஆராய்ச்சிப்படி நாம் சொல்ல தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறை வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் நீதிமன்றங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த அவசரமாக எடுக்கின்ற காதல் கல்யாணங்கள் 18 வயசு ஆனால் 18 வயசு ஒரு நாள் கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. 19வது வயசுலே இவனுக்கு அவன் மேலே சந்தேகம், அவனுக்கு இவன் மேலே சந்தேகம், கடவுள் நம்பிக்கை இல்லாததால் இவங்களாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. 1000 கல்யாணத்தில் 1 2 தான் ஃப்ளூக்கில் சக்ஸஸ் ஆகுதே தவிர பொருளாதார பேலன்ஸுகள் இவனும் 60,000 அவனும் 60,000 சம்பாரித்தா பேலன்ஸ் ஆகுதே தவிர மீதி காதல் திருமணங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக கோர்ட்டு வாசலில் போய் நிற்குது. இதையெல்லாம் தேவைப்படக்கூடாது. சமுதாயத்துக்கு சீரழிவு. இதற்காக ஆண்டவனை நாம் நம்பினா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் போதனைகளை நாம் கேட்டோம்னா பெற்றவர்களுக்கு விசுவாசமாக நாம் இருப்போம். எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க, பெற்றவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பெற்றவங்க நம்மளை நடு ஆற்றுல விட போகிறதில்ல. அதை இளைஞர்கள் இன்றைக்கி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆன்மீகம் தான் சிறந்த வழி. ஆன்மீகத்துக்கு கடவுளே மூலகர்த்தா. இதைத்தான் வள்ளுவர் 2400 வருஷத்துக்கு முன்னே பாயிண்ட் அவுட் பண்ணி சூப்பராக ஒரு அடி அடிச்சிருக்கார். ஆகவே கடவுளை தொழுவதால் தான் நாம் நல்லவர்களாக இருக்க முடியும். இந்த கடவுள் சொன்ன கருத்தை சிலரெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. என் மதத்து கடவுள் தான் உயர்ந்தவர், இந்த மதத்து கடவுள் தான் உயர்ந்தவர்னு இவங்களுக்குள்ளேயே பேதமைகள் அதிகமானதால் இந்த நாத்திகக்காரன் பண்ணுற குறும்பை விட இவங்க செய்கிறதால லட்சக்கணக்கான மக்கள்லாம் மடிகிறாங்க. இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஓனாய் இருந்தது, அது குட்டி போச்சு. அந்த குட்டி கொஞ்சம் வளர்ந்து வந்தது. வளர்ந்து வந்தோடனே அதுக்கு மனுஷனுடைய கறி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. நேராக அவங்க அம்மாக்களை போயிட்டு அந்த தாய் ஓனாய்களை சொல்லும். அதுவும் போயிட்டு அங்கங்கெல்லாம் தேடி பார்க்கும், எங்கேயுமே மனுஷங்கறியே கிடைக்காது. ஏன்னா இப்போல்லாம் மின்சார சுடுகாடு வந்துச்சு. நேரத்துக்கு உள்ளே போட்டு பட்டனம் ஒன்று சாம்பல் வெளில வந்தது. எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தோன்னே மனுஷங்கறியே கிடைக்கல. திருப்பி ரிட்டன் நேராக அவங்க குட்டிகளை சொல்லிச்சு, ஏதோ ஒரு கறியை நைஸாக கொடுத்துட்டு இந்த அம்மா மனுஷங்கறி சாப்பிடுமாச்சு. அது சாப்பிட்டு பார்த்துட்டு, இது பன்னிக்கறி, இதை போய் மனுஷங்கறின்னு சொல்கிறியே, எனக்கு இது வேணாம், மனுஷங்கறி தான் வேணுச்சு. திருப்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு மாட்டு இறைச்சி கறியை பசுமாட்டு கறியை தூக்கின்னு இந்த குழந்தைகளை கொடுத்துச்சு. அது சாப்பிட்டு இது பசுமாட்டு கறி, இதை போய் கொடுத்து ஏமாத்திரியம்மா, மனுஷங்கறியே எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிச்சு. பசியாகவும் பட்டியாகவும் இருக்க ஆரம்பிச்சு. இந்த தாய் ஓனாய்க்கு ஒன்றுமே புரியல. அருமையாக ஒரு ஐடியா பண்ணிச்சு. நேராக போச்சு, இந்த பன்னிக்கறியை தூக்கின்னு போயிட்டு மசூதி எதிர்க்க வாசலில் போட்டுடுச்சு. இந்த மாட்டிருச்சு பசுமாட்டு இறைச்சியை தூக்கின்னு நல்ல கோயில் வாசலில் போட்டுடுச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா ஊர் மொத்தம் மனித பிரேதங்களே இருந்தது. அவன் அடிச்சுன்னு செத்துட்டான். நிறைய மனித மாமிசம். ஓனாயின் குட்டி இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இது எதற்காக சொல்ல வரோம்னா, கடவுள் நம்பிக்கைன்றது வள்ளுவர் சொன்னது. கடவுளை தொழுதால் நம்ம நல்ல வழியில் வரலாம். ஆனால் கடவுளை அவங்கவுங்க கடவுள் சொன்ன அற்புதமான கருத்துக்களை விட்டுட்டு என் கடவுள் பெரியது, உன் கடவுள் பெரியதுன்னு போகிறதால இந்த நாத்திகவாதிகளை விட அதிக அளவு பேரழிவுகளை இத்தகைய ஆன்மீகவாதிகள் ஏற்படுத்திடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலும் எடுத்துக்கிங்க, லெபனான், சிரியா, இந்த திசை நாடுகளெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடக்கிறது. தீவிரவாதம் மதவெறியால் ஏற்படக்கூடிய தீவிரவாதம். அந்த காலத்தில் மொழிக்காக தீவிரவாதம், நாட்டு விடுதலைக்காக தீவிரவாதம்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு புண்ணியமான செயல். மதத்துக்காக ஒரு தீவிரவாதங்கள்
இன்றளவில் நடக்கிறதுனா அதுக்கு காரணம் இந்த கடவுளை சரியாக அறிந்து கொள்ளாததால். ஆகவே நேயர்களே, வள்ளுவன் காட்டிய அற்புதமான வழியாகிய கடவுளை தொழுவோம், உண்மையாக கடவுளை தொழுவோம். அவரை நம்பி நம் வாழ்க்கையில் எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் அறவழியில் செய்வோமாக, அற்புதமாக வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी उन्ताल शरणम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே யாரெனும் போதிலும் உன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் அற்புதமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் அற்புதமே வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம் பாசக்கயிறுடன்
பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். ஈடினையில்லா அழகுடன் அமரும் இகபர சுகம் தரும் திருமகனே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜயேஸ்வரி நீயம்மா. அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜயேஸ்வரி நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. சின்ன உளத்தினில் நாளும் அமர்ந்தருள் செய்திட வேண்டும் நீ அம்மா. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா. ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித் தமிழே வேல் முருகா, காற்றிடை ஒளியே வேல் முருகா. அன்பின் பொழிவே வேல் முருகா, அகிலச் சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா.
சரவணபவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா, ஹரசிவசுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா, பச்சை மயிலோய் வேல் முருகா, தென்னவனே சுடர் வேல் முருகா, திருப்போர் இறையே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. யோகானந்தனே வேல் முருகா, யுவநாயகனே வேல் முருகா, தேகானந்தனே வேல் முருகா, சிவதேசிகனே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சுரபூபதியே வேல் முருகா, சுந்தர ரூபா வேல் முருகா, சிரகிரி வேலா வேல் முருகா, செங்கோட்டரசே வேல் முருகா.